அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் மீது மனநலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் நடிகை கொடுத்த புகார். அந்த புகாருக்காக அண்ணன் சீமான் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட அழைப்பாணை சம்மன். இந்த அழைப்பாணையை ஏத்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று மாலை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேர் நின்று ஆஜராகி தன் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தார். ஆனா இதுல ஒரு ஐயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நேற்று அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்மனின் அடிப்படையில் நேற்று காலை 11 மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்க காவல் நிலையத்திற்கு வரணும் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. ஆனா 11 மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தர்மபுரியில கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துகிட்டு இருந்தார். அதனால என்னால 11 மணிக்கு வர முடியாது, நான் வேணும்னா மாலை 6 மணிக்கு வரேன் அப்படின்னு வழக்கறிஞர்கள் மூலமாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணனும் சொன்ன சொல் தவறாம சரியா 6 மணிக்கு சென்னைக்கு வந்துட்டாரு. நான் காவல் நிலையத்திற்கு வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அவசரப்படாதீங்க, நீங்க வேணும்னா ஓய்வு எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்களேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்னடா இது, 6 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன், இப்ப என்னடான்னா இவங்களே 2 மணி நேரம் கழிச்சு வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் காத்துக்கிட்டு இருந்தாரு. 2 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கு புறப்பட்டு காவல் நிலையத்திற்கு போனாரு. ஆனா மறுபடியும் காவல்துறை, சார் 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 அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா வாங்க, ஹோல்ட் ஆன், ஒரு 10 நிமிஷம் காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்னடா இது, நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாங்களா? 2 மணி நேரம் கழிச்சு வர சொன்னாங்க, இப்ப என்னடான்னா 10 நிமிஷம் காத்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அண்ணனும் மகிழுந்திலேயே கார்லயே காத்துக்கிட்டு இருந்தாரு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. கடைசியில கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்திற்கு அண்ணன் காக்க வைக்கப்பட்டார். முதல்ல எங்க கிட்ட என்ன தகவல் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அண்ணன் அன்னிக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு, அவங்களும் வந்துடட்டும், அவங்களோட சேர்ந்தே கடந்த முறை மாதிரி அண்ணியோட சேர்ந்தே விசாரணைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்ததாகவும் அதுக்காகத்தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்புறம் தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சிஎம். நேரம் ஆயிடுச்சு இல்ல. மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். இந்த பிறந்த நாளுக்காக நேற்று மாலை ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு. அத நேரலையில ஒளிபரப்புனாங்க. ஆனா அதை யாருமே பார்க்கல. ஏன்னா கடந்த 2 நாட்களாக எல்லா சேட்டிலைட் சேனலும் எல்லா யூடியூப் சேனலும் அண்ணன் சீமானை தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவர் சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது முதலமைச்சர் பேசுறத யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இப்ப முதலமைச்சர் பேசுறத மக்கள் கேட்கணும், இல்லனா அவங்களை கேட்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அண்ணன் சீமானை பற்றிய செய்திகளை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். அதுக்காகத்தான் அண்ணனை காக்க வச்சாங்க. முதலமைச்சர் பேசி முடிக்கிற வரைக்கும் அண்ணனை காவல் நிலையத்திற்கு உள்ள கூப்பிடவே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் கொஞ்ச நேரம் இந்த துண்டு சீட்டை பார்த்து படிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ணனும் காத்துக்கிட்டு இருந்தாரு. இல்ல அங்கிருந்தே வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்க வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாகுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம் 10 நிமிடம் 10 நிமிடம்னு நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்போ நான் பேசுறதை நீங்கள் எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறதை போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா. அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. இருந்தாலும் பாருங்க, அதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, நம்முடைய முதலமைச்சர் ஆத்து ஆத்து என்று ஆத்திய அந்த சொற்பொழிவை மக்கள் யாரும் பார்க்கல. அவர் உதிர்த்த கருத்து முத்துக்களை யாரும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. முதலமைச்சரோட நிகழ்ச்சி நேரலையில ஒளிபரப்பப்படுது. அதை மொத்தமா எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? 45 பேர், அவ்வளவுதான். ஆனா அண்ணன் சீமானோட செய்திகளை பல ஆயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் நேரலையில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் இந்த மக்கள் செல்வாக்கு தான் ஆளும் திமுகவையும் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய அன்பு மகன் துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பயப்பட வச்சிருக்கு. என்னடா இது, எவ்வளவோ சதி திட்டம் செய்யறோம்,
இந்த மனுஷனோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ வேலை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் வேலை பார்த்தும் கூட மக்கள் மத்தியில இவருக்கு செல்வாக்கு குறையவே மாட்டேங்குது. நாம ஒரு கூட்டம் கூட்டணும் அப்படின்னா தலைக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்கணும். இதையெல்லாம் கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சாலும் நாம பேசுறத முழுசா கேட்க மாட்டேங்கிறான். பாதியிலேயே எந்திரிச்சு போயிடுறான். அட சும்மா போனா கூட பரவாயில்ல, உட்கார்ந்து இருக்கிற சேரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறான். ஆனா இந்த மனுஷன் காசு கொடுக்கல, கோட்டர் கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆனா இவர் பேசுறாரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சாலே பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்னு அவர் பேசுறத கேட்கிறாங்க. நேரலையில ஒளிபரப்பப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்கறாங்க. நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆள்பலம் இருக்கு, பணபலம் இருக்கு. இத்தனை இருந்தும் மக்களோட இந்த அன்பும் ஆதரவும் நமக்கு இல்லையே, இவருக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த குழப்பமும் பயமும் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால தான் அண்ணன் சீமான எப்படியாவது அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சப்பே இல்லாத இந்த புகாரை தூக்கி புடிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஒரு வழியா அண்ணன் சீமான் அவர்கள் காவல் நிலையத்திற்கு உள்ள போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை நடந்துச்சு. உள்ள அவர்கிட்ட என்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தொடர்பாக எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் நமக்கு வரல. ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நடிகை இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க புதுசா சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது 2011 அண்ணன் சீமான் மீது இவங்க முதல் முறையா புகார் கொடுத்தாங்க. அத 2012 வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ணனுக்கும் திருமணம் நடந்துருச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. மறுபடியும் 2023 வந்து புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல 2011 கொடுக்கப்பட்ட புகாரில் இல்லாத சில குற்றச்சாட்டுகளை சேர்த்து இருந்தாங்க. அதையெல்லாம் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றதை விட கற்பனை கதைகள் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். அவங்க என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்து 68 லட்சம் ரூபாய் பணத்தை சீமான் வாங்கி இருக்கிறாரு. எங்க 2 பேருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வச்சு மாலை மாற்றி திருமணமே நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம 6ல இருந்து 7 முறை, அதுவும் உறுதியா சொல்ல முடியாது, 6ல இருந்து 7 முறை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செஞ்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சில புதிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இது தொடர்பான கேள்விகள் தான் கேட்கப்பட்டதா நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு வந்த தகவல். ஆனா அதுவும் கூட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. எது எப்படியோ அண்ணன் சீமான் அவர்களிடம் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் சரியான விரிவான பதில்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியா தெரியும். இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஊபிக்கள் ரொம்ப கற்பனையில மிதந்துகிட்டு இருந்தானுங்க. என்ன கற்பனை அப்படின்னா, எப்படியாவது சீமானை இன்னைக்கு கைது செஞ்சிருவாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு 2 நாள் சனி ஞாயிறு, நீதிமன்றம் விடுமுறை, அவரால் ஜாமீன் எடுக்க முடியாது. அதனால 2 நாளைக்கு சீமான் சிறையில தான் இருக்கணும். 2 நாளைக்கு மட்டும் கிடையாது, இந்த வழக்குல மட்டும் அவரை கைது செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவர் மேல அடுக்கடுக்கா பல வழக்குகளை போட்டு 6 மாசத்துக்கு இழுத்தடிச்சு அவரை சிறையிலேயே வச்சிருக்க போறோம் அப்படின்னு எல்லாம் பல கற்பனை கதைகளை அவிழ்த்து விட்டானுங்க. அவங்களோட கற்பனையில ஒரு லோடு மண்ணள்ளி கொட்டின மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்யாமல் காவலர்கள் விடுவித்து விட்டார்கள். இதுல விடுவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு தேவை விசாரணை. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அது எல்லாத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை கைது செய்யறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதாவது இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் 99 விழுக்காடு அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு சட்டப்படி வாய்ப்பே கிடையாது. அராஜகமா அநீதியா அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கைது செஞ்சா செய்யலாமே ஒழிய சட்டப்படி அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது விசாரணை நடக்கணும். விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படணும். அதன் பிறகு அந்த விசாரணை அறிக்கை அடிப்படையில் 2 தரப்புலையும் வாத பிரதிவாதங்கள் நடக்கும். அதன் பிறகுதான் யாரு உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது நீதிமன்றத்தால முடிவு செய்யப்படும். இதுதான் வழிமுறை. இது எதையுமே தெரிஞ்சுக்காம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சீமான் காவல் நிலையத்திற்கு வர போறாரு, அவரை கைது செய்ய போறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு லூசு ஊப்பி என்ன தெரியுமா சொல்றான், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு காவல்துறை அண்ணன் சீமானோட கைதத்தான் பரிசா தர போறாங்க அப்படின்னு எல்லாம்
பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அது எதுவுமே நடக்கல, நடக்கவும் போறது கிடையாது. சரி, அதையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. இந்த ஊப்பிகளுக்கும் சரி, திராவிடர்களுக்கும் சரி, சராசரி மனிதனுக்கு இருக்கின்ற அறிவிலிருந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால அவங்களோட புலம்பல பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படி ஏதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிதாபமா அச்சோ பாவம் ஏதோ மனநல பாதிக்கப்பட்டு இருக்கு, அதனால தான் இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா கடந்து போயிருங்க. கடைசியா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விசாரணை எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு. வழக்கம் போல அவரோட ஃபயரான பதில்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. கடைசியில போற போக்குல இந்த செய்தி ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஓங்கி நங்கு 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 நங்குன்னு மண்டையிலேயே கொட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு செய்தியாளர் வந்து அண்ணன் சீமான் கிட்ட கேள்வியை முன் வச்சாரு. என்ன கேள்வி அப்படின்னா, நேற்று காலை நீங்க பேசும்போது ரொம்ப ஆபாசமான ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டீங்க, ஒரு மதிப்பு மிக்க தலைவர் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்படியா, நான் என்ன ஆபாசமா பேசிட்டேன் அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்கிறாரு. அதான் சார், நான் என்ன ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் கரும்பு கொள்ளைக்குள்ள வச்சு கற்பழிச்சிட்டனா அப்படின்னு கேட்கறீங்களே, இதெல்லாம் சரியா? இப்படி எல்லாம் பேசலாமா? ஓ, அப்படியெல்லாம் பேசக்கூடாதா? நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு பெரிய ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர், 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரை நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? முதல்ல அண்ணன் சீமான் பேசினது ஆபாசமா ஆதங்கமா? அது ஆதங்கம். என்ன சார் பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுக்கு அண்ணன் சீமானோட பேரை கடந்த 2 நாளா இந்த செய்தி ஊடகங்கள் எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுச்சு? இது நியாயமா? அந்த கோபத்துல தான் ஒரு மனுஷன் கேட்கிறான், என்ன சார், நான் என்ன வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை கெடுத்துட்டேனா? கிடையாது, அவங்களும் விருப்பப்பட்டு தான் என் கூட இருந்தாங்க. அதன் பிறகு அந்த உறவு சரி வராது, நீடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க விலகிட்டோம், அவ்வளவுதான். இதை எப்படி நீங்க பாலியல் குற்றம்னு சொல்றீங்க? இதுதான் அண்ணன் சீமான் தரப்புல இருந்து கேட்கப்படுகின்ற நியாயமான கேள்வி. அண்ணன் சீமானை நோக்கி இவ்வளவு அவதூறு பரப்புரைகளை செய்கின்ற, இவ்வளவு கேள்விகளை கேட்கின்ற இந்த செய்தி ஊடகங்களாகட்டும் பத்திரிகையாளர்களாகட்டும் யாராவது ஒருத்தர் அந்த முன்னாள் நடிகை கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டு இருப்பாங்களா? ஏமா 2011 புகார் கொடுத்த, 2012 அதை வாபஸ் வாங்கிட்டு போயிட்ட, 2013 அண்ணன் சீமானுக்கு திருமணம் நடந்துருச்சு, 2019 அவருக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. இடைப்பட்ட இந்த 10 ஆண்டு காலத்துல நீ என்னமா செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ சொல்ற மாதிரி உன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்தி இருந்தா நீ இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, நீ எங்கமா போன? இந்த கேள்வி எல்லாம் அந்த அம்மாவை நோக்கி யாராவது கேட்டு இருக்கிறாங்களா? சரி, அண்ணன் சீமான் ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதே முன்னாள் நடிகை அண்ணன் சீமானை பற்றி எத்தனையோ காணொலிகளை வெளியிட்டு அதுல அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையிலையும் கொச்சையான சொற்களையும் பயன்படுத்தி அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அதையெல்லாம் கட் பண்ணாம, மியூட் பண்ணாம, பீப் போடாம அப்படியே ஒளிபரப்புனீங்களே, அப்ப இந்த ஆபாசங்கள் எல்லாம் கண்ணுல தெரியலையா? சொல்லுங்க, தெரியலையா? இன்னைக்கு என்னெல்லாம் அராஜகம் பண்ணீங்க? வழி நடுக அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க. பாலியல் புகாரில் விசாரணைக்காக ஆஜராவதற்கு சீமான் வந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கே சரின்னு படுதா? இதெல்லாம் ஊடக அறமா? இப்படிதான் ஒரு மனுஷனை துரத்தி டார்ச்சர் பண்ணுவீங்களா? அவர் ஒரு குடும்பஸ்தன், அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் அப்படிங்கறதையும் தாண்டி அவருக்குன்னு மனைவி, மக்கள் அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்தி வெளியாகுது இல்ல, அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களோட டிஆர்பி வெறிக்காக, அரிப்புக்காக எங்க அண்ணனை நீங்க குற்றப்படுத்துவீங்க, செய்யாத தப்புக்காக அசிங்கப்படுத்துவீங்க. இதையெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகணுமா? அவர் ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னா உடனே அதை பூதாகரப்படுத்த வேண்டியது. இப்படியா நான் செஞ்சேன், இல்லையே அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக அதை சொன்னாரு, உடனே அதை புடிச்சுக்கிட்டு தொங்க வேண்டியது. இதை விட எவ்வளவோ ஆபாசமான கருத்துக்களை எல்லாம் பல தலைவர்கள் பேசி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் எந்த சந்துல பொந்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஊடகங்கள் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் சீமான் ஏதாவது பேசிட்டா மட்டும் அப்படியே பாஞ்சி பெறான்றதுக்கு வந்துருவாங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை நீங்க கேள்வி கேட்கல, என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் ஆயிருச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை, ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிருச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது.
அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க, கோதரி திங்கிரியில எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுறவன் சீமானவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறேன், இந்த என் மகன் நிக்கிறா. இவன் என்ன நினைப்பா? என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இத பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சு இருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாங்கி நாய் பேசிட்டு வேற பேசுவான். ஓகே, இறுதியா உறவுகளோட ஆதரவை பத்தி சொல்லியே ஆகணும். அண்ணனை ஒரு பொய் குற்றச்சாட்டுக்காக விசாரிக்க போறாங்க அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனேயே அந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு முன்னாடி பலாயிரக்கணக்கான உறவுகள் திரண்டுட்டாங்க. போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருச்சு. ஆனாலும் எந்த ஒரு கலாட்டாவும் செய்யாம வழக்கம் போல நாமளே போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணிட்டு உறவுகளை அமைதிப்படுத்திட்டு அமைதியா இருங்க, எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாகவே சந்திப்போம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். அண்ணனும் வந்தாரு. விசாரணையை முடிச்சிட்டு வெளியே வரும்போது எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு போனாரு. அவர் வர வரைக்கும் எல்லா உறவுகளும் அந்த நடு ரோட்டுல காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நாங்க எங்க அண்ணன் மேல வச்சுக்கிட்டு இருக்கிற அன்பு. சரியா? இதையெல்லாம் ஒருபோதும் இந்த கொத்தடிமைகளால உடைக்கவே முடியாது. சரி, எது எப்படியோ தன்னுடைய பிறந்த நாளை தானே கெடுத்துக்கிட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதை மட்டும் அழுத்தமா சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன எதிர்பார்த்து இதையெல்லாம் செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரோட பிறந்த நாள் செய்தியை தவிர அண்ணன் சீமானோட செய்தியும் மற்ற செய்திகளும் மட்டும்தான் முதன்மைப்படுத்தப்பட்டுச்சு. இப்படி நீங்களே உங்களை டம்மி ஆக்கிக்கிட்டீங்களே முதல்வர் அவர்களே, இதெல்லாம் நியாயமா? அடுத்த தடவை யோசிக்கும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. இல்ல இந்த யாரோ ஒரு சர்மாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறீங்களே, அவனை மாத்திருங்க. அவன் கொடுக்கிற ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.